வணக்கம்ண்ணே. அறிவித்தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாளையங்கோட்டையினுடைய சுயேட்சை வேட்பாளரா இருக்கிறீங்க. நம்ம தமிழக முதல்வர் வந்து எல்லார்கிட்டயும் அப்பா அப்பான்னு அறிமுகமானது நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அப்பா இல்ல. மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்த பாளையங்கோட்டை மக்கள், அந்த மக்கள்ல நானும் இருக்கேன். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுனால அவசரமா அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைத்துக் கொண்டது. அவர் ஆடு மாடு வளர்ப்பை அரசு தொழிலாக்குவேன்னு சொன்ன ஒற்றை வார்த்தையை எடுத்துக்கொண்டு பாத்தீங்களா, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, அவர் குலத்தொழில செய்ய சொல்றாரு. குலக்கல்வியை வலியுறுத்தக்கூடிய விஜய் இவர் பாஜகவுடைய பி டீம். அதனால நீங்க திமுக வாக்கு செலுத்துங்க. தேர்தல் வந்தா இந்த பெட்டியை திறந்து பாருன்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள இந்த 55 கவுன்சிலர் போராடிக்கிட்டு இருக்காங்க, எங்க வார்டுக்கு அது சரியில்லை, எங்க வார்டுக்கு இது சரியில்லைன்னு. ஆனா சத்தம் இல்லாம போராட சொல்லிக்கிட்டு இருக்கு திமுக அரசு. நீங்க கிடாவை வளர்த்ததை வெட்டதுக்கு நம்மளை வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிடா அவங்க மார்புல பாயாம தலையை கொடுத்து வெட்டுனா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு போட்டி நீ, உனக்கு போட்டி நான். ஒண்ணு நீ ஆட்சி செய், நீ கொள்ள அடிச்சுக்கோ. நான் ஆட்சி செய்யறேன், நான் கொள்ள அடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி வந்து மாமன்றத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களுடைய சொந்த செலவுல நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து அதை தாண்டி வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு நகர்ந்திருக்கீங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டைம் பேட்டி எடுக்கும்போது கேட்டிருந்தோம், நீங்க எப்போ வந்து சட்டமன்றத்துக்கு வருவீங்க அப்படின்னு. இந்த முறை சட்டமன்றத்துக்கு சுயேட்சை வேட்பாளராக களம் காண நிற்கிறீங்க. களம் எப்படி இருக்கு? மக்களுடைய வரவேற்பு எப்படி பாக்குறீங்க? வணக்கம். வணக்கம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லணுமா, இல்லைன்னா திருநெல்வேலி மாநகராட்சி 35 வார்டு அப்படின்னு சொல்லணுமா? நான் ஒரு வார்டுல மாமன்ற உறுப்பினர், அப்ப 35 வார்டுக்கு மாமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாமா? இந்த மாதிரி பல கேள்விகள் மத்தியில் தான் இப்ப நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வி இருக்கு. ஏற்கனவே நீங்க கேட்ட மாதிரி கடந்த பேட்டியில இந்த குரல் வந்து சட்டமன்றத்தை நோக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மக்கள் விரும்பினா சட்டமன்றத்தை நோக்கி தான் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதுக்கான தேவை இருக்கு, அதனால சட்டமன்றத்தை நோக்கி என்னுடைய குரல் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில திமுக சார்பில் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற அப்துல் வகாப் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவரை தாண்டி வந்து நீங்க இந்த பாளையங்கோட்டை தொகுதியில சுயேட்சையா நிக்கிறதுக்கான காரணம், ஏன்னா நீங்க வந்து திமுகல தொடர்ந்ததுனால நீங்களே திமுகவுடைய வேட்பாளராக கூட அறிவிக்கப்பட்டிருக்கலாம். இதை தாண்டி சுயேட்சையா நிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அவர் ஒரு கிட்டத்தட்ட அடுத்த முறையும் அவர் நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. அவர் சீரும் சிறப்புமா வந்து பாளையங்கோட்டை தொகுதியை வச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது புதுசா சுயேட்சை வேட்பாளரா வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, இல்ல எதுக்காக நீங்க வந்து இந்த வேட்பாளர் மனு வந்து கொடுத்து தொகுதி ஃபுல்லா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம்? முதலாவது உங்களை நான் திருத்த வேண்டியது இருக்கு. 2 விஷயம் நீங்க தப்பா சொன்னீங்க. முதல் விஷயம் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் அப்துல் வகாப், அது தப்பு. திமுகவுடைய கோட்டையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக வந்து யாரை நிப்பாட்டினாலும் பாளையங்கோட்டையில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது கடந்த எல்லா இதுலயுமே ரொம்ப அழகா அவரு பார்க்க முடியாத இடம் கிடையாது. அவரை நீங்க வந்து ஒரு கல்யாணத்துல பார்க்கலாம், ஒரு நல்ல விஷயங்களை கூப்பிட்டா உடனே பார்க்கலாம். மக்களுக்கு இணக்கமா இருக்கக்கூடிய அப்துல் வகாப்பை எதிர்த்து நான் அவர் நிறைய தப்பு பண்றாரு, இல்லைன்னா அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமே இல்லையே. இல்லாம நீங்க புதுசா வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்றத சொல்றதுக்கான தேவைகள் என்ன? முதலாவது தொடர்ந்து வெற்றி பெறும் அப்துல் வகாப்னு சொன்னது தப்பு. அது வந்து தொடர்ந்து வெற்றி பெறும் திமுக, அதை நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. 2வது விஷயம் சீரும் சிறப்புமாக செயல்படக்கூடிய அப்துல் வகாப். போன முறை இதே அப்துல் வகாப்பிற்காக நானும் வீதியாக வீடாக சென்று வாக்கு சேகரித்த ஒரு நபர் தான். இவர்களால் தான் நானும் மாமன்ற உறுப்பினர் வாய்ப்பு பெறப்பட்டேன்னு சொல்லி அனைவரும் அறிந்த விஷயம்தான். அப்ப இங்க என்ன தேவை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நல்ல ஒரு கேள்வி. வெற்றிடம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வெற்றிடம் இருக்கா இல்லையாங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுடைய அரசியல் வாக்கு செலுத்தக்கூடிய முறையை வைத்து தெரிந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி பாளையங்கோட்டையில இந்த தேவை இருக்கா இல்லையாங்கிறத இந்த தேர்தல் தீர்மானிக்கும். நான் ஏன் இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னுடைய பயணத்தை மேற்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லிடலாம். முதலாவது உங்க வாயிலிருந்து வந்த அந்த பதில் தான். எல்லா கல்யாண வீட்லையும் பார்க்க முடியும், எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க முடியும். பாளையங்கோட்டையுடைய தேவைக்காக பார்க்க முடியுமானா இல்லை. ஏன்னா
ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர், 2 பொறுப்புகளை தாங்கின ஒரு நபர்னு சொல்லலாம். சீரும் சிறப்புமாக செயல்பட்டார். எதுல? அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளரா? சட்டமன்ற உறுப்பினரா சீரும் சிறப்புமாக செயல்பட்டாரா என்ற கேள்விக்குரிய நான் இந்த இடத்துல முன்வைக்கணும். ஏன் அப்படின்னா, கடந்த 20 வருடங்களா தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அன்பு மாமா டிபிஎம் மைதீன் கான் அவர்கள், தொடர் சட்டமன்ற நாயகன் என்று பெயர் வாங்கியவர், ஒரு முறை அமைச்சராக கூட இருந்த நபர். இந்த நபரை தொடர்ந்து கொடுத்த இடத்துல 5வது முறையும் இதே நபருக்கு கொடுத்தால் பாளையங்கோட்டைய நிலைமை வந்து ஐயகோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த 20 வருட காலம் அவர் எதுவுமே செய்யல. அவர் அமைதியா தான் இருப்பாரு. அவர் வந்து உதாரணமா சொல்லணும்னா, நம்ம தமிழக முதல்வர் வந்து எல்லார்கிட்டையும் அப்பா அப்பான்னு அறிமுகமானது நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அப்பா இல்ல. அது வந்து அப்பாங்கிற திரைப்படத்துல தம்பி ராமையா கேரக்டர், சமுத்திரக்கனி கேரக்டர்னு 2 அப்பா கேரக்டர் காட்டியிருப்பாங்க. கூடுதலா 3வதா ஒரு காமெடி நடிகர் அப்பான்னு காட்டியிருப்பாங்க. அவர் பையன்கிட்ட சொல்லுவாரு, சத்தம் இல்லாம இருக்கணும்டா, நம்ம யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாக்கிடக்கூடாது, நம்ம அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா ஒரு கேரக்டர் சித்தரிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்பா தான் நம்ம தமிழக முதல்வர். அந்த கேரக்டர் பையன் தான் இருந்த டிபிஎம் மைதீன் கான். அப்ப இந்த டிபிஎம் மைதீன் கானை மாத்திட்டாங்க, இனிமே பாளையங்கோட்டை முன்னேற்றம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்துல அப்துல் வஹாப் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க எல்லாம் அவர் பின்னாடி அணி வகுத்து நிற்கும். பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய ஒரு கோட்டையாக சித்தரித்து வந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்துல் வஹாப்ங்கிறது யாருன்னா, கெசட்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு டிபிஎம் மைதீன் கான் சொல்லி. பாளையங்கோட்டை வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கலன்னு நான் சொல்லணும். தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்களா? கட்டியிருக்காங்க. ரேஷன் கடை கட்டியிருக்காங்களா? கட்டியிருக்காங்க. அங்கன்வாடி மையம் கட்டியிருக்காங்களா? கட்டியிருக்காங்க. எப்ப சார் தாமிரபரணியில கலந்த அந்த கழிவு நீரை நிறுத்தி மக்களுக்கு தூய்மையான குடிநீரை கொடுப்பீங்க? எப்போ சார் பாளையங்கால்வாயை மீட்டெடுத்து மக்களுக்கு அந்த பாளையங்கால்வாயை பயன்பெறும் வகையில செய்வீங்க? எப்போ சார் மாநகராட்சியில தேங்கக்கூடிய குப்பைகளை சரி செய்வீங்க? எப்போ சார் தரமான சாலை அமைப்பீங்க? இல்ல நீங்க சட்டமன்றத்துல குரல் கொடுத்து நீங்க மக்களின் குரலா, பாளையங்கோட்டை மக்களின் குரலாய் பேசி பாளையங்கோட்டைக்கு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கீங்களா? உதாரணமா, நம்ம போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குத, அதுக்கு மாற்றா அணுகு சாலை என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைதியா போயிட்டு அமைதியா வர்றதுக்காக உங்களை நாங்க தேர்ந்தெடுக்கலையே. இந்த கேள்விகள் தான் அந்த வெற்றிடத்தை உண்டாக்கி இருக்குங்கிற ஒரு பதிலை கொடுக்குது. நீங்க சொல்றத பார்த்தா மக்களுக்கு அவர் எதுவுமே செய்யல, வளர்ச்சிக்கான பணியை செய்யல, தண்ணி தொட்டி செஞ்சு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது மக்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை எதுல இருக்கு? ஏன்னா எதுவுமே செய்யல அப்படின்னா கண்டிப்பா மக்கள் வாக்களிக்க போறது இல்லை. அப்போ மக்கள் வாக்களிக்காங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவர் கரெக்டா செஞ்சிருக்காரு, தெளிவா செஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கிறோம். மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்த பாளையங்கோட்டை மக்கள், அந்த மக்கள்ல நானும் இருக்கேன். திமுக எதுவும் செய்யாமலா திமுகவுக்கு வாக்களித்தார்கள்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. மக்கள் வந்து ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்க. பாளையங்கோட்டை மக்கள் வந்து தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட்ல உள்ள மக்கள் மீண்டும் மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுக்குன்னா அது உண்மையிலே ஒரு வரவேற்புக்குரிய விஷயம் தானே. அப்ப திமுக வந்து மக்களுக்கு செய்யாமலா பாளையங்கோட்டை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதானே உங்க கேள்வி? வளர்ச்சி வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வளர்ச்சி பெறாங்கல்ல மக்கள், அதனாலதானே மீண்டும் வாக்களிக்கிறாங்க. 2006 to 2011 தமிழகத்தின் இருண்ட காலம் சொல்லக்கூடிய அந்த பவர் கட் காலத்துல கூட 2011 தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திச்ச நேரத்துல கூட பாளையங்கோட்டை மக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்தனர். சரி, அப்ப திமுக 2006 to 2011 நல்லது செஞ்சிருக்கு. அதனால திமுக தனி செல்வாக்குல கிடைச்ச வச்சு தானே பார்க்க முடியும். அதான் நான் சொல்ல வரேன். 2006 to 2011 திமுக நிறைய அதீத பணிகளை பாளையங்கோட்டை மக்களுக்கு செய்ததுனால பாளையங்கோட்டை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நீங்க அதை பாக்குறீங்க. ஓகே. 2011 to 2016 அண்ணா திமுக ஆட்சி. அப்ப எதுக்கு மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க? 2016 to 2021 அண்ணா திமுக ஆட்சி தொடர்ந்து 10 வருடம். அப்பவும் மக்கள் திமுகவை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? இந்த 10 வருஷம் ஆட்சியில இல்லாத இந்த திமுக மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சதுங்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது பாளையங்கோட்டை தொகுதிங்கிறது ஒரு அழகான பரப்பளவு குறுகிய ஒரு மாநகராட்சி எல்கையை கொண்ட இன்னும் அழகா டெவலப்மெண்ட்டை கொண்டு வர வேண்டிய ஒரு தொகுதி. இந்த தொகுதி மக்கள் வந்து திமுகவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிக காரணம் இங்க உள்ள
அதிக சிறுபான்மையினர் வாக்கு வங்கி. திமுக எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி உள்ள வந்துடும், எனக்கு வாக்கு செலுத்துங்கிற மாதிரி திட்டங்களை செயல்படுத்துவாங்க. உதாரணமா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. அப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கு, அதனால நீங்க வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கு, அதனால திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கன்னாங்க. 2026 தேர்தலுக்கு 2025 நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுனால அவசரமா அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைத்துக் கொண்டது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துட்டு அதனால திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கன்னாங்க. சோ மாறி மாறி அதிமுகவையும் பாஜகவையும் இணைத்து வைத்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்ன இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு தனி ஒரு தேர்தல் களம் அமைச்சு அவர் மக்களுக்கான திட்டங்களை அவருடைய பாணியில அவருடைய ஸ்டைல கொண்டு போகும்போது அவர் ஆடு மாடு வளர்ப்பை நான் வந்து அரசு தொழிலாக்குவேன்னு சொன்ன ஒற்றை வார்த்தையை எடுத்துக்கொண்டு, பாத்தீங்களா ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, அவர் குல தொழில செய்ய சொல்றாரு, அவர் பாஜகவுடைய பி டீம், அதனால அவருக்கு வாக்கு செலுத்தாதீங்க, திமுக வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னாங்க. நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு மேடையில ஒரு மாணவர்கள் கிட்ட பேசின ஒரு மேடை, ரொம்ப அழகா அவருடைய கருத்தை எடுத்துரைத்திருப்பார். அதாவது நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை, நீட்டை தாண்டி எம்பிபிஎஸ் தாண்டி நிறைய மருத்துவ படிப்புகள் இருக்கு, அதை தாண்டி நிறைய பேர் தொழிற்கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து தவறான முடிவு எடுக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாரு. அதை சித்தரித்து அடுத்த 10-15 மேடை பேச்சுகள்ல குலக்கல்வியை வலியுறுத்தக்கூடிய விஜய் இவர் பாஜகவுடைய பி டீம், அதனால நீங்க திமுக வாக்கு செலுத்துங்க. அதாவது திமுக வந்து பாளையங்கோட்டை தொகுதியை மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாட்டிலேயும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிய குறிவைத்து அவங்க வந்து பாஜகவை ஆயுதமா எடுப்பாங்க. அதனால்தான் நான் என்னுடைய சமூக வலைதளத்துல போட்டிருந்தேன், கடைசி நேரத்துல இந்த பெட்டியை திறந்து பாரு, இந்த பெட்டி உனக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தேர்தல் வந்தா இந்த பெட்டியை திறந்து பாருன்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள பிஜேபின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாப்ல, கடைசி தேர்தல் வந்துட்டு நீ பிஜேபியை கையில எடுத்துட்டு நீ வெற்றி பெற்றலாம்னு சொல்லி அவங்களை வந்து பழக்கு வித்த மாதிரி ஒரு கட்டமைப்புல தான் பாளையங்கோட்டை தொகுதி மக்களும் மீண்டும் மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தா இப்போ வந்து பாஜக சார்பில் வந்து பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா வரவேற்கக்கூடிய கம்பளம், சிவப்பு கம்பளம் விரித்து ரொம்ப நெருக்கமா வரவேற்கக்கூடியது தமிழக முதல்வர் தான். அப்படி நம்ம அதை பார்க்க முடியாது. இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னா, பாளையங்கோட்டையில அப்துல் வகாப்புக்கு நேரடி சவாலா நீங்க மாறி நிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா நீங்க வந்து மாமன்ற உறுப்பினரா இருந்துட்டு இருக்கீங்க, திமுகவினுடைய முன்னாள் மாமன்றர் அப்படின்னு அறியப்படுறீங்க, நிறைய சோசியல் மீடியால அவங்களை பத்தி நிறைய பாக்குறாங்க. அந்த இடத்துலயுமே அவங்களுக்கு நிகர் அப்படின்ற மாதிரி நேர் கேள்விகள், நீங்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. இது வந்து இப்படிதான் மாமன்றம் இருக்கு, இப்படிதான் திருநெல்வேலியுடைய நிலைமை இருக்கு, பாளையங்கோட்டை நிலைமை இருக்கு நீங்க பாக்கீங்களா? இல்லைன்னா மக்களுக்கு உண்மைக்குமே இந்த திமுக அரசு, இல்லைன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து நிச்சயமா வந்து மக்களுக்கு நன்மை செய்யதான் களத்துல போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாளையங்கோட்டை தொகுதி 35 மாமன்ற உறுப்பினர்களை கொண்ட தொகுதி, 2+ ஒரு பாதி மண்டல தலைவர், அதாவது 3 மண்டல தலைவர்கள்ல உள்ளடக்கிய ஒரு தொகுதி, ஒரு மேயர் ஒரு துணை மேயரை உள்ளடக்கிய ஒரு தொகுதின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராகிய நான் இல்லாமல் நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, பாளையங்கோட்டை தொகுதியில கள ஆய்வுக்கு செல்லக்கூடாது, பாளையங்கோட்டை தொகுதியில நான் இல்லாம நீங்க திட்டங்களை துவங்கக்கூடாது, நீங்க அடிக்கல் நாட்டக்கூடாது, நீங்க வந்து எந்த நல்லதும் மக்களுக்கு செஞ்சிடக்கூடாது, நீங்க மக்களை சந்திச்சிடக்கூடாது, பாளையங்கோட்டைக்கு என்னை மட்டுமே முன்னிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா இங்க உள்ள நான் சொன்ன அந்த மாமன்ற உறுப்பினர்களும், நான் சொன்ன அந்த மண்டல தலைவர், அந்த மேயர் துணை மேயர் எல்லாருமே கட்சிக்கு தான் கட்டுப்படுறாங்க. அந்த கட்சியுடைய தலைமை முகமா இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால என்னை மட்டுமே முன்னிறுத்தணும், நீங்க யாரும் உங்களுடைய முகத்தை வெளியே காட்டிடக்கூடாது, நீங்க யாரும் செயல்பட்டு விடக்கூடாதுன்னு தடுத்ததின் விளைவுதான் இன்னைக்கு ஒரு மாமன்ற உறுப்பினராய் இந்த சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக களம் காண வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. அதாவது 35 கவுன்சிலரும் அவங்க வார்டுக்கு இது வேணும்,
இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி திட்டங்களை தீட்டி அவங்க தனிமட்ட முறையில செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்க வேண்டிய ஒரு சூழலே வந்திருக்காது. ஏன்னா பாளையங்கோட்டை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்த 5 வருஷத்துல. ஏன்னா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி மேயர், ஆளுங்கட்சி துணை மேயர், இதுக்கு மேல என்ன வேணும்? கிட்டத்தட்ட 2000 கோடி இந்த பாளையங்கோட்டை தொகுதிக்கு செலவு செய்யப்பட்டுள்ளதா சட்டமன்ற உறுப்பினர் மேடையில பேசுறது கூட கேட்டேன். 2000 கோடிக்கு செலவு செய்தும் இன்னும் பாளையங்கோட்டையில பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லி மக்கள் ஆங்காங்கே போராடியது நீங்க எல்லாரும் தெரிந்த விஷயம் தான். கூடுதலா சொல்லணும்னா இந்த 55 கவுன்சிலர் போராடிக்கிட்டு இருக்காங்க, எங்க வார்டுக்கு அது சரியில்லை, எங்க வார்டுக்கு இது சரியில்லைன்னு. ஆனா சத்தம் இல்லாம போராட சொல்லிக்கிட்டு இருக்கு திமுக அரசு. இதுதான் உண்மை. திருநெல்வேலி மாமன்றம், திருநெல்வேலி மாநகராட்சியில வேலை நடக்கல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவர் திருநெல்வேலியில பிரச்சாரத்துக்கு வரும்போது சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு உங்களை தான் அவங்க சொல்றாங்க. எப்படின்னா மேயர் வந்தா அப்படின்னா மாமன்ற உறுப்பினர் வரமாட்டாரு, மாமன்ற உறுப்பினர் வந்தா மேயர் இருக்க மாட்டாரு, இப்படிப்பட்ட உள்கட்டமைப்பே சரி செய்யல திமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திருநெல்வேலிக்கு வரும்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. இது உண்மைதானா இல்ல அப்படின்னா இது ஏதோ ஒரு பேசும் பொருளுக்காக அவர் பேசிட்டு போனார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியும் இந்த கேள்வியும் ஒன்று தொடர்புடையதா இருக்கு. அதாவது மீண்டும் மீண்டும் பாளையங்கோட்டையில் திமுக. இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்துல பாளையங்கோட்டை தொகுதி, திருநெல்வேலி தொகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது திருநெல்வேலி மாநகராட்சி குறித்து பேசின ஒரு சம்பவம். உங்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கு அப்படின்னா உண்மைக்குமே களத்துல அந்த பிரச்சனைகள் இப்போ நான் எப்படி கேட்கிறேன்னா, நீங்க மாமன்ற உறுப்பினரா இருந்து கட்சியில நீக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது மத்த மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதே பதவியில வகிக்கிறாங்க, நீங்க சரியில்லையோ அப்படின்றதானே பார்க்கப்படுது. இப்படின்னா அவங்க எல்லாரும் மக்களுடைய பணியை கரெக்டா தலைமை என்ன சொல்லுதோ அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ விதிமுறைக்கு பண்ண முடியுமோ பண்றாங்க, நீங்க ஒரு ஆளு தான் அதை மீறி செய்றீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? இல்ல அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், திருநெல்வேலி மாநகராட்சியில போராடக்கூடிய கவுன்சிலர் நான் ஒருத்தன் அப்படிங்கிற பிம்பம் இருக்கு. ஆனா அது உண்மை அல்ல. திருநெல்வேலி மாநகராட்சியில் பல மாமன்ற உறுப்பினர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. வெளிச்சத்துக்கு வந்தது உங்களுடைய போராட்டம். இப்போ நீங்க தண்ணி தாமிரபரணி பாதுகாக்கிற விஷயத்துல உங்களுடைய சோசியல் மீடியால நீங்க போடக்கூடிய வீடியோவா இருக்கட்டும், அது மூலம் பார்க்க முடியும். கட்சியினுடைய எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம உங்களை ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படின்னா பிரச்சனைகளை குறித்து தான் பேசுறீங்க. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஒரு புதிய பேருந்து அமைக்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, பாலை பேருந்து அமைக்கிறாங்கன்னா அதுல எப்படி இருக்கு, மக்களுடைய பயன்பாட்டுக்கு எது உகந்தது இல்லை அப்படின்னு தனியா பிரிச்சு அந்த வீடியோல சொல்றீங்க. அது அப்படிதான் பார்க்க முடியுது. அவங்க போராட்டங்கள்லாம் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல அப்படின்னு பாக்கலாம்ல. மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று மீண்டும் மாமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க அமைதியா போராடுறாங்க. போராடிட்டு அதை வெளியே தெரியாம பாத்துக்கிறாங்க. போராடிட்டு மீண்டும் அந்த கட்சியிலே போய் சேர்ந்து கொள்கிறார்கள். எனக்கு இப்ப வாக்களித்த மக்களுக்கு உண்மையாய் இந்த 5 வருட நேரத்துல, இந்த 5 வருட காலத்துல நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நிறைவேற்றிவிட வேண்டும், மீண்டும் ஒரு தடவை மாமன்ற உறுப்பினராக ஆகணுங்கிற எண்ணம் வேண்டாம், மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால், இல்ல மீண்டும் மாமன்ற உறுப்பினரே ஆக வேண்டாம்ங்கிற எண்ணம் இருந்தால், இல்லைன்னா மீண்டும் சுயேட்சையாக நின்று கூட வெற்றி பெறலாம்ங்கிற எண்ணம் இருந்தால் தைரியமா ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். அவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல. உதாரணமா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது என்ன சொல்லி போராடணுமோ அதை திமுக ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் செய்ய முடியல, மாமன்ற உறுப்பினராகியும் செய்ய முடியல. அப்படிங்கும் போது கோபம் வரதானே செய்யும், போராட முடியும்ல, போராட தானே செய்யும். திரும்ப இதே கட்சியில மாமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம போராடாம இருந்தோம்னா அது எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் செய்யக்கூடிய துரோகம் தானே. எல்லாருமே அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, நான் கட்சியை எதிர்த்து செயல்படும் போது, நீ இப்பதான் கட்சியை எதிர்த்து செயல்படுற, வளர்த்த கடா மார்பில் பாயுதடான்னு சொல்லி கலைஞர் காலத்திலேயே நாங்க பாட்டு பாடிட்டோம்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சொன்ன பதிலே, நீங்க கிடாவை வளர்த்ததை வெட்டதுக்கு நம்மளை வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிடா அவங்க மார்புல பாயாம தலையை கொடுத்து வெட்டுனா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் நான் உங்க மார்புல பாஞ்சது நீங்க என்ன பலி கொடுக்க முயற்சி பண்ணீங்க, நான் உங்களை எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்வேன். இதுதான் இதுல உள்ள பதில். திருநெல்வேலி மாநகராட்சியில பல மாமன்ற உறுப்பினர்கள் போராடி இருக்காங்க. அதற்கான தரவுகளை நான் தாரேன்.
அது மீடியாக்களிலும் பேச்சு பொருள் ஆகியிருக்கு. என்னை மட்டும் கட்சியிலிருந்து நீக்கவில்லை. அன்றைய தினம் 35 மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி வாசல் அமர்ந்து போராட்டம் செய்தோம். அதுல சாம்பிளுக்கு 4 பேரை கட்சியில விட்டு நீக்கி மீதி 31 பேரை அமைதிப்படுத்தினாங்க. அந்த 4 பேர்ல மீதி 3 பேர் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. நான் சேராம தனித்தே நின்னேன். ஏன்னா அப்போ என்ன கட்சியில சேர்றதுக்கு அழைக்கும் போது நான் அவங்க கிட்ட சொன்னதே அதான், நான் இப்ப கட்சியில மீண்டும் சேர்ந்தாலும் இந்த மேயர் சரவணன் அவர்களை மாற்றவில்லை என்றால் நான் மீண்டும் போராட தான் செய்வேன். மீண்டும் என்னை கட்சியில இருந்து நீக்குவாங்க. ஒரேடியா சரவணன் அவர்களை மாற்றிவிட்டே நான் கட்சியில் சேர்ந்து கொள்கிறேன் என்று பொறுத்திருந்தேன். அதே மாதிரி சரவணன் அவர்களை மாற்றினார்கள். என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள முற்பட்டேன். ஆனா என்னை கட்சியில் சேர்ந்து விடாதபடி சில சக்திகள் என்னை தடுத்தது. அந்த சக்திகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா அந்த நிகழ்வு தான் என்ன இப்ப பாளையங்கோட்டை சட்டமன்ற தேர்தலில் நிக்க வச்சிருக்கு. ஏன்னா 55 கவுன்சிலருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசை. ஆனா கட்சி கட்டுப்பாடு அவங்களால சுயேட்சையா நிக்க முடியல. எனக்கு உள்ள கட்சி கட்டுப்பாடை நீக்கிய அருமை மாமா டிபிஎம் மைதீன் கான் அவர்களுக்கும், தற்போதைய மாவட்ட கழக பொறுப்பாளர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை மாமா அப்துல் வஹாப் அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் முந்தைய பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும், உள்ளாட்சி அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை தப்பி தவறி என்னை மீண்டும் கட்சியில சேர்த்திருந்தா இன்னைக்கு என்னால சுயேட்சை மாமன்ற உறுப்பினரா இருந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை ஒரு தொகுதிக்காக மாமன்றத்துக்காக கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு நல்ல உறுப்பினரை இழக்கக்கூடாது அப்படின்னு திமுக முடிவு பண்ணி உங்களுக்கு வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் திமுகவுல உங்களை இணைச்சா நீங்க பயணிப்பீங்களா அப்படின்ற கேள்வி வைக்கணும்னு நினைச்சேன். நீங்க அதுக்கான விஷயங்களை சொல்லிட்டீங்க. என்னுடைய கேள்வி அடுத்து என்னன்னா, உங்களுடைய பின்னணியில இருந்து உங்களை இயக்குவது யார்? ஏன்னா பொதுவா வந்து திமுகல இருந்திருக்கிறீங்க, திருப்பியும் சுயேட்சையா நிக்கிறீங்க. திரு அப்துல் வஹாப் அவர்களை கடுமையா எதிர்க்கிறீங்க. அதாவது கருத்தியல் ரீதியா, தனிநபர் தாக்குதல் கிடையாது, கருத்தியல் ரீதியா அவர் இந்த தொகுதிக்கு இதெல்லாம் செய்யல, வளர்ச்சி திட்டங்களை செய்யல, தன்னை பிரபலப்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டும் தான் செஞ்சிருக்காங்க, இது மக்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி. உங்கள் பின்னால் வந்து இயக்குவது யார்? நீங்க யாருக்காக வேலை செய்யறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கான பதிலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது உங்களுடைய கேள்வியை நான் பார்க்கல, இது அநேகருடைய கேள்வியை நான் பார்க்கிறேன். இந்த பேட்டி மூலமா என்னை இயக்கக்கூடிய அந்த நபரை இந்த உலகறிய செய்யணும்னு சொல்றதுக்காண்டி தான் நான் தர்ற போட்டோவை இந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கேன். இந்த டிஸ்பிளேல உள்ள நபர் இவர் தான் என்னை இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதாவது பவுல்ராஜை யாருமே இயக்க முடியாதுங்கிறது தான் பவுல்ராஜ் கூட பழகினவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பதிலா இருக்கும். நிறைய பேர் என்னை இயக்க முயற்சி பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களே ஃபன் பண்ணி ட்ரோல் பண்ணி கலாய்ச்சி விட்டுருவேன். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னால செய்ய முடியாது, நீங்க சொல்லாதீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். நிறைய பேர் என்ன அவங்களுடைய வாடகை வாயா செயல்படுறதுக்கு முயற்சி எல்லாம் செய்தார்கள். அவங்க கிட்ட நல்லா பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முதலாவது நான் வந்து திமுகவை மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்ட கட்சிகளான திமுக அதிமுக 2 பேருமே ஏத்துக்கிட்டு இருந்தேன். இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கூட வந்த கேள்விகளுக்கு பதிலாக தான் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கை, ஒவ்வொரு செயல்பாடு, ஒவ்வொரு வீடியோவும் மாறிக்கிட்டு வந்திருக்கும். உதாரணமா எங்களுடைய பகுதி அருகாமையில் உள்ள தும்மராஜபுரம் மக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அங்க வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை சீல் வைக்கிறதுக்காண்டி அதிகாரிகள் வந்தாங்க. அன்னைக்கு அந்த மக்கள் ஃபுல்லா தங்கள் மேல மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டு நீங்க வந்து இந்த இடத்த சீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அது வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த திமுக வந்து இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு நிரூபிக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி சொத்துக்களை, கோயில் சொத்துக்களை நாங்க மீட்டுட்டோம்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காண்டி ஒரு படம் போட்டாங்க. அந்த படத்துல இந்த இடத்தையும் இந்து அறநிலையத்துறை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா 1960-65 காலகட்டத்திலேயே இந்து அறநிலையத்துறைக்கு இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பணம் கட்டி ரசீது வச்சிருக்காங்க. இப்ப இது வந்து இந்து அறநிலையத்துறையில இருந்து வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்ட ஒரு இடம். ஆனா இது இந்து அறநிலையத்துறை சொத்தை மீட்டு எடுத்து இந்துக்களின் தோழன் சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதற்காக திமுக செய்த ஒரு செயல். அதனாலதான் மக்கள் தங்கள் மேல மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டு, ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த கல்யாண மண்டபத்தை பூட்டுவீங்க, நாளைக்கு நாங்க குடியிருக்கக்கூடிய வீடை பூட்டுவீங்க, இதை இடிப்பீங்க, இதை எங்களை காலி பண்ணுவீங்க. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல நிறைய இந்த மாதிரியான செயல் நடந்திருக்கு. கேட்டா கோர்ட் உத்தரவுன்னு சொல்லி திமுக அதை கடந்து போயிடும். அப்படி ஒரு போராட்டம் நடக்கும்போது நான் இதை கேள்விப்பட்டவொடனே
வேகமாக அந்த போராட்ட களத்துக்கு சென்றேன். அப்போ பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் வந்துட்டாங்க. ஆனா இந்த மக்கள், பாவப்பட்ட மக்கள் ஓட்டு போட்ட, உங்க எல்லாருக்கும் பட்டா தந்துடுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த அந்த எம்எல்ஏவை காணும். எம்எல்ஏ எங்கன்னு சொல்லி பார்த்தா, எம்எல்ஏ வந்து திமுகவுல மகளிர் அணி தலைவி, நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த தென்பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அக்கா கனிமொழி அவர்களுடைய காருக்கு பின்னாடி வேகமா போயிட்டு இருக்காங்க. மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதாவது பாளையங்கோட்டை மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள், நீங்க பட்டா தருவேன்னு சொல்லி நம்பின அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நீங்க பட்டா தருவேன்னு சொன்னதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அந்த பட்டாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க கட்சிக்காண்டி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, என்ன யார் இயக்கணும்? என்னை இயக்குனது இந்த படத்துல இருக்கக்கூடிய, ஆமா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தான் என்னை இயக்குனார். இப்படி எடுத்துக்கலாமா? இவருடைய செயல்பாடு தானே என்ன இந்த போராட்ட களத்துக்கு தூண்டி இருக்கு. மக்கள் போராடிட்டு இருக்கும் போது மக்களுக்கு ஆதரவா நிக்காத மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? மக்களுக்கு ஆதரவா நிக்காத இந்த சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு? இதுல பெரிய கேலி கூத்து என்னன்னா, இந்த போராட்டம் நடைபெறும் போது அதிமுக இருந்து வருஷ கட்டி வந்துட்டாங்க. அடுத்த முறை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஏன் போன 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும் போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? விவசாயம் பண்ண போயிருந்தீங்களா? மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகாம வந்திருப்பாங்க. அதாவது போன 10 வருட அதிமுக ஆட்சி காலத்துல இதே பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த மக்களை பார்த்து பாவப்பட வேண்டிய ஒரு சூழல் எப்போ வந்துச்சுன்னா, 10 வருஷமா அதிமுக ஆட்சி காலத்துல தனக்கு பட்டா கிடைக்கலன்னு சொல்லி கோவப்பட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவும் பட்டா கொடுக்கல, கூடுதலா இடத்த காலி பண்ண வந்துட்டாங்க. அப்போ அதிமுக இருந்து வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு நான் பட்டா தந்துடுவேன்னு சொன்ன உடனே அதிமுகவுடைய ஸ்லீப்பர் செல் ஒரு 5-6 பேர் அங்க நின்று கை தட்டினாங்க. எல்லாரும் கை தட்டும் போது இந்த மக்களும் சேர்ந்து கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கூட எழும்பி போன 10 வருஷம் நீங்க ஏன் எனக்கு பட்டா தரலன்னு கேள்வி கேட்கல. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். இந்த அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து மக்களை வந்து இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே, உதாரணமா பெப்சிக்கும் கோக்குக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஸ்பிரைட்டுக்கும் 7-அப்புக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஃபேண்டாக்கும் மெரிண்டாக்கும் உள்ள ஒரு தொடர்பு, வேற ஒரு கம்பெனிக்காரன் வந்துடக்கூடாது. எனக்கு போட்டி நீ, உனக்கு போட்டி நான். ஒண்ணு நீ ஆட்சி செய், நீ கொள்ளடிச்சுக்கோ, நான் ஆட்சி செய்யறேன், நான் கொள்ளடிச்சுக்கிறேன். இப்படி மாறி மாறி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவங்க வந்து புதிய வரவுகள், புதிய கட்சிக்காரர்களை யாருமே உள்ள விடுறதில்லை சட்டமன்றத்துக்குள்ள. எங்க ஏரியா உள்ள வராத அப்படிங்கிற மாதிரி அதிமுகவும் திமுகவும் வரிஞ்சு கட்டிட்டு அங்க நிக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு சுயேட்சை மாமன்ற உறுப்பினரா ஒரு சுயேட்சை சட்டமன்றத்தை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடரணும்னு முடிவெடுத்தேன். பாளையங்கோட்டை தொகுதி மக்களை, என்னை நன்கு அறிந்த பாளையங்கோட்டை தொகுதி மக்களை, நான் யாருக்காக குரல் கொடுத்தனோ, நான் யாருக்காக போராடினோ, நான் யாருக்காக இன்னும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கணும், அந்த பாளையங்கோட்டை தொகுதி மக்களை நம்பிதான் நான் என்னுடைய சுயேட்சை சட்டமன்ற பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா, சுயேட்சைக்கு வாக்களிப்பார்களா இல்லையா, எல்லா கேள்விகளும் என்னோட உடன் இருப்பவர்களும் கேட்காங்க. என்னை இயக்கக்கூடிய இந்த நபரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல, ஏப்ரல் 23ஆம் தேதி என்னன்னு தெரிஞ்சிடும், மே 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கும் போது என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மக்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப என்னுடைய பயணத்தை மாற்றி அமைப்பேனே தவிர ஒருபோதும் இந்த அரசியல் களத்துல இருந்து பின்வாங்க மாட்டேன். இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் இருந்தும் பின்வாங்க மாட்டேன்.